சட்டம் அனைவருக்கும் சமமானது. நீதியின் முன் எல்லோரும் ஒருவரே. இதுதான் ஒரு நாட்டின் அடையாள கொள்கை. ஆனால் ஒரு சில சமயங்களில் இந்த அடிப்படை கொள்கைகள் கேள்விக்குறுக்கி உள்ளாகி நிற்கிறது. கடந்த சில நாட்களாக மக்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ள ஒரு விவகாரம் இந்த அடிப்படை கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. ஒரு நிதி மோசடி வழக்கில் தண்டனை பெற்ற ஒருவருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் சட்டத்தின் ஆட்சி குறித்து கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இன்று நாம் இந்த விவகாரத்தை பற்றி தெளிவாக பேச கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விவகாரத்தின் மையப்புள்ளி WH அதுல திலகரத்ன என்கின்ற நபர்தான். யார் இவர்? அதுல திலகரத்ன என்கின்ற நபர் அனுராதபுரத்தை சேர்ந்தவர். குறித்த நபர் பிரபல நிதி நிறுவனம் ஒன்றின் அனுராதபுர கிளையினுடைய முகாமியாளராக இருந்திருக்கின்றார். அப்போது அவர் சின்ன சின்ன பிழைகளை தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கின்றார். முகாமையாளராக இருப்பதனால் அவரை யாரும் கண்டுகொள்வது கிடையாது. ஏனென்றால் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற போது அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பு பாடசாலையை எடுத்துக்கொண்டால் பாடசாலையினுடைய அதிபருக்கு இருக்கும். அதே போன்று இவர் இந்த நிறுவனத்தை நடத்துகின்ற போது அவர் அந்த நிறுவனத்தினுடைய முகாமையாளராக இருப்பதனால் அவருக்கு அழுத்தங்கள் வரவில்லை, சிறிய தவறுகள் கண்டுகொள்ளப்படவில்லை. இந்த தவறு மிகப்பெரிய தவறாக மாறி மக்கள் வைப்பு செய்த, மக்கள் அடகு வைத்த, மக்கள் உறுதியாக கையெழுத்த ஆவணங்கள் என்று சேர்த்து 40 லட்சம் ரூபாயை குறித்த நபர் திருடி இருக்கின்றார். இந்த நபரினுடைய திருட்டினை தொடர்ந்து அவரை கைது செய்து நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது குறித்த நபர் தனது பிழையை ஒத்துக்கொண்ட காரணத்தினால் அவரை சிறை தண்டனைக்கு உட்படுத்துமாறு நீதவான் அறிவித்திருக்கின்றார். இவற்றுக்கு மேலதிகமாக குறித்த நபர் மீது 20 வழக்குகள் பதிவில் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது இந்த நபருக்கு எவ்வாறு பொது மன்னிப்பு கொடுக்க முடியும், எவ்வாறு கொடுக்கப்பட்டது என்றுதான் இப்பொழுது மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை திட்டி தீர்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த குறித்த நபருக்கு இந்த வழக்கு இன்று நடந்தது அல்ல. 2019 ஆண்டுக்கு முன்னர் இருந்தே வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் குறித்த நபரை 2019 ஆண்டு குறித்த நபர் குற்றம் செய்திருக்கின்றார். அவர் அந்த தன்னுடைய நிறுவனத்தினுடைய நிதியை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதை உறுதி செய்து அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நபரின் உடைய வழக்கில் என்ன தீர்ப்பு முழுமையாக கொடுக்கப்பட்டது என்று வெளிவரவில்லை. வெளிவந்த தகவல்களும் பெரிய அளவில் இல்லை. ஆனால் குறித்த நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது உறுதியாக இருந்தது. ஏனென்றால் நீண்ட காலமாக அவர் சிறையில் இருந்து வந்த ஒருவர். ஆனால் வழக்குகளுக்காக நீதிமன்றம் வந்து செல்வார். இதுதான் நடந்து கொண்டே இருந்தது. நீண்ட காலமாக 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதனால் அடிக்கடி வெளியே வர வேண்டிய தேவையும் அவருக்கு இருந்து வந்தது. ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவர் மிக சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்டார். அந்த விடுதலை தான் இத்தனை கேள்விகளுக்கும் மக்களினுடைய ஜனாதிபதி மீதான விமர்சனங்களுக்கும் காரணமாக அமைந்தது. இந்த விடுதலை குறித்த தகவல்கள் வெளிவந்தவுடன் 2 வெவ்வேறு அதிகாரப்பூர்வ அமைப்புகளிடமிருந்து இருவேறுபட்ட அறிக்கைகள் வெளிவந்தன. அது பெரும் குழப்பத்திற்கு வழிவகுத்தது. முதலில் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் அதுல திலகரத்ன உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி மன்னிப்பு பட்டியலில் இடம்பெறவில்லை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு முரணாக சிறைச்சாலை திணைக்களகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்பவே இந்த விடுதலை மேற்கொள்ளப்பட்டது என்று கூறப்பட்டது. இப்போது கேள்வி இதுதான், ஜனாதிபதி மன்னிப்பு பட்டியலில் இல்லை என்றால் சிறைச்சாலை திணைக்களம் எந்த சட்ட நடைமுறைகளின் கீழ் அவரை விடுவித்தது? இந்த முரண்பட்ட தகவல்கள் பொதுமக்களிடையே பெரும் சந்தேகத்தையும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த முரண்பாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இதனை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியவர்
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமாகிய நிசாம் காரியப்பர் அவர்கள். நிசாம் காரியப்பர் அவர்களை அவதானித்து பாருங்கள். அண்மை காலமாக மக்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகளை உன்னிப்பாக அவதானித்து அதை பொதுவழியில் கொண்டு வருவதற்கு முக்கிய இடம் வகிப்பவர்களில் நிசாம் காரியப்பரின் பங்கும் அளப்பரியது. வடமாகாணத்தில் காணி அபகரிப்பு நடைபெறுகின்ற போது இதே போன்றுதான் குரல் கொடுத்தார். தமிழ் எம்பிக்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து அதனை மீளப்பெறுவதற்கு உறுதுணையாகவும் இருந்தார். ஆனால் என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் எம்பிக்களும் அது தொடர்பாக பேசவில்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். அதே போன்றுதான் நிசாம் காரியப்பர் இந்த விடயத்தையும் பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை கூறியிருந்தார். நிசாம் காரியப்பர் கூறியதன் பின்னர் தான் இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. மக்கள் மத்தியிலும் இந்த விடயம் சென்றடைந்தது. ஒரு குற்றவாளிக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. உண்மையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஆனால் இது சட்டத்தின் கீழ் வெளிப்படையான நடைமுறைகளின்படி நடைபெற வேண்டும். குறிப்பாக நிதி மோசடி போன்ற குற்றங்களிலும் பொதுமக்களின் பணம் சம்பந்தப்பட்டிருப்பதால் வெளிப்படைத்தன்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த விவகாரம் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆகிய முக்கியமான தூண்களை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது. உண்மையில் பாருங்கள், ஒரு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கின்ற முகாமையாளர் தான் இவர். அந்த நிதி நிறுவனத்தில் இருக்கின்ற பணம் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது கிடையாது. அங்கு கஷ்டப்பட்ட மக்கள் தங்களினுடைய பணங்களை கொண்டு வந்து ஏதோ ஒரு வைப்பிலோ அல்லது தங்களுடைய நகைகளை கொண்டு வந்து அதை வைத்துவிட்டு பணமாகவோ அல்லது தங்களது காணி உறுதிகளை கொண்டு வந்து அதை வைத்துவிட்டு பணமாகவோ எடுத்து செல்கின்ற போது இங்கே பொதுமக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிதி மோசடி வழக்கில் பொதுமக்களின் பணம் தான் சூறையாடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒருவருக்கு அரசாங்கத்தின் சார்பில் ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஊழலுக்கு எதிராக செயற்படும் என்பிபி அரசாங்கம் ஊழல் செய்ததாக மாறிவிடும். பொது மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமான அதிகாரங்களில் ஒன்று. இது சில சமயங்களில் மனிதாபிமான அடிப்படையிலோ அல்லது சீர்திருத்த அடிப்படையிலோ வழங்கப்படுவது வழமை. ஆனால் இவ்வாறான விடயங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டால் அது நீதிக்கு எதிரானது என்கின்ற தோற்றத்தை உருவாக்கும். குறிப்பாக நிதி மோசடி போன்ற குற்றங்களுக்கு மன்னிப்பு வழங்கும் போது அது சட்டவிரோத செயல்களை ஊக்குவிக்கும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிவிடும். இப்படி பார்க்கின்ற போது சில நாட்களுக்கு முன்னர், இன்றிலிருந்து சில வாரங்களுக்கு முன்னர் பல அமைச்சர்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அப்படி அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களையும் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த பொது மன்னிப்பு ஒரு பலமாக அல்லது ஒரு பாலமாக அமைந்துவிடும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. இந்த சம்பவம் சாதாரணமாக என்னை போன்ற உங்களை போன்ற மக்களுக்கு எவ்வாறான செய்தியை சொல்கிறது என்று சொன்னால், கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை மோசடி செய்பவர்கள் தண்டிக்கப்படாமல் தப்பலாம் என்ற எண்ணத்தை இது உருவாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்று பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டால் மக்களுக்கு என்ன மனதில் தோன்றும்? நீதித்துறை என்றாலே இப்படித்தான், காசியில் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், எங்களை மாதிரியாக்களுக்கு ஒரு சட்டம், இப்படியான ஒரு மனநிலை தான் உருவாகும். ஒரு சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக பின்பற்றப்படாமல் விட்டால் ஊழல் தலைவிரித்தாடும். இந்த நிகழ்வு ஒரு தனிப்பட்ட நபரின் விடுதலையாக மட்டும் பார்க்கப்படாமல் சட்டத்தின் ஆதிக்கம் மற்றும் சமூகத்தின் நீதி மீதான நம்பிக்கை பற்றிய பரந்த கேள்விகளை எழுப்புகிறது என்பதை மறக்க வேண்டாம். அரசாங்கத்தின் ஒவ்வொரு செயலும் மக்கள் மத்தியில் வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமாக இருக்கிறது. இந்த என்பிபி அரசாங்கமும் அதை சொல்லித்தான் ஆட்சிக்கும் வந்தது. விவகாரத்தில் ஜனாதிபதி மற்றும் சிறைச்சாலை திணைக்களம் தெளிவான, ஒருமித்த மற்றும் ஆதாரபூர்வமான விளக்கத்தை மக்களுக்கு வழங்க வேண்டியது கட்டாயம். இது மிகவும் அவசியம்.
நீதி என்பது ஒரு சிலரின் சலுகையாக இருக்க முடியாது, அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது ஆசையுமாக இருக்கிறது. அப்படி ஒன்று நடக்காவிட்டால் இது போன்ற சம்பவங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்களை அசைத்து சமூகத்தில் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி ஒரு வலுவான சமூகத்திற்கு வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பு கூறலும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. உண்மையில் இந்த விவகாரம் குறித்தும் இந்த சம்பவம் குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள், நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த இடத்தில் தனிப்பட்ட ரீதியில் எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனந்த சுதாகரன் என்கின்ற அரசியல் கைதியை விடுதலை செய்யுங்கள், அவரது மனைவியும் இறந்து விட்டார், பிள்ளைகள் பரிதவித்து போய் இருக்கிறது என்று எத்தனை நாட்கள் கேட்டிருப்போம். தன்னில் குற்றமில்லை என்று உறுதியாக சொல்கின்ற ஆனந்த சுதாகரனுக்கு கொடுக்கப்பட முடியாத பொது மன்னிப்பு ஊழல் மோசடி செய்த ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது வியப்பாகவும் என்பிபி மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை மீண்டும் தூசு தட்டுவதாகவும் இருக்கிறது. உண்மையில் இது தொடர்பில் விளக்கம் கொடுக்க வேண்டியது ஜனாதிபதியின் முக்கிய பொறுப்பு. பார்க்கலாம் இது எவ்வாறு அமைய போகிறது என்று. ஊழல் அரசாங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்பிபி? நன்றி. இதுதான் இன்றைய நாளில் நான் கொண்டு வந்த தொகுப்பு. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.